டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஆப்ஷன் செயின் அனலைஸ். இந்த வீடியோல ஆப்ஷன் செயின் அனலைஸ் பண்றதுக்கு கூகுள்ல நீங்க ஆப்ஷன் செயின் அனலைஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோம் அப்படின்னா இதுல ஆப்ஷன் செயின் என்எஸ்சி இந்தியா அப்படின்னு இருக்கும். இந்த பேஜை கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ் ஓபன் ஆன பண்ண இந்த பேஜ்ல நம்மளால ஈக்விட்டி ஸ்டாக்ஸ், கரன்சி, கமாடிட்டி இதுக்கான ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்மளால இதுல வியூ பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஆப்ஷன் சார்ட் அப்படின்ட்டு வந்து இருக்கும். இதுல கீழே வியூ ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே நிப்டி அப்படின்ட்டு இருக்கு. இந்த நிப்டி பக்கத்துல இருக்க இந்த ஆரோ மார்க்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நிப்டி, ஃபின் நிப்டி, பேங்க் நிப்டி இந்த மூணுத்துக்கான கான்ட்ராக்டை நம்மளால பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல F&Oல இருக்க எல்லா ஷேர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ ஆகும். இதுல நீங்க ஏதாவது ஆப்ஷன்ல நீங்க ஷேர்ஸை பை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரைக் பிரைஸை நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். இப்போ நான் IEX அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா IEXோட ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன அப்படின்ட்டு நம்மளால இதுல வியூ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரி டேட். நீங்க ஸ்டாக்ஸ்ல ஆப்ஷன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் மந்த் எண்டோட வர கடைசி வியாழக்கிழமை நமக்கு எக்ஸ்பிரி டேட்டா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காலண்டர்ல பாருங்க, இந்த இடத்துல வர வியாழக்கிழமை 27ஆம் தேதி இந்த மாசத்துக்கான எக்ஸ்பிரி டேட். இதுவே நீங்க அடுத்த மாசத்துக்கான எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட்டா இருக்கும். நவம்பர்ல 24 எக்ஸ்பிரி டேட். ஓகே ஓகே. நிப்டிக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நிப்டிக்கு எக்ஸ்பிரி டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பிரி டேட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னுட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கை நீங்க வியூ பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிப்டி 17,500 அப்படிங்கிற பிரைஸ்ல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 17,500ஓட ஸ்ட்ரைக் பிரைஸை நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த 17,500 இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல வர எல்லா எக்ஸ்பிரி டேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வியூவா இருக்கும். இதுல நம்மளால அடுத்தடுத்த வாரத்துக்கான வர எல்லா கான்ட்ராக்டோட எக்ஸ்பிரி டேட்ஸ், அதுக்கான வேல்யூ எவ்வளவு இருக்கு, எல்லா டீடைல்ஸுமே இதுல நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டேட்டாஸை நீங்க வியூ பண்ணிருப்பீங்க. இந்த வியூ பண்ணிட்டு இருக்கப்ப இந்த சார்ட்ல இருக்க வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதா தெரியுது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல பெஸ்ட் வியூ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேபிளர் காலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து வியூ ஆகும். இதே மாதிரி உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டவுன்லோட் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸல்ல டவுன்லோட் ஆயிரும். இந்த ஆப்ஷன் செயின்ல நம்ம நிப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிப்டியோட இந்த சென்டரா இருக்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எந்த ஆப்ஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு காமனா இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிப்டி அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் பாருங்க, இந்த இடத்துல 14,950 அப்படின்ட்டு இருக்கு. அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 15,000 அப்படின்னு இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல 50 பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஸா இருக்கு. 15,000க்கு அப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 15,050 இருக்கு. நிப்டியோட ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் 50 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நடுவுல கேப் இருக்கும். இதுவே நீங்க பேங்க் நிப்டி அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேங்க் நிப்டில ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸுக்கும் 500 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதுல பாருங்க உங்களுக்கு 31,000, 31,500, 32,000 ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் 500 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேப் ஆயிருக்கும். இப்போ நம்ம நிப்டியை வச்சுக்கலாம். நிப்டி அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இந்த சார்ட்டை நீங்க வியூ பண்ணோம் அப்படிங்கிறப்ப சார்ட்ல நீங்க இந்த இடத்துல கால்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். மார்க்கெட் மேலதான் ஏறப்போகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல கால்ல இருக்க கான்ட்ராக்ட்ஸை நீங்க பை பண்ணும். இல்ல மார்க்கெட் கீழே தான் இறங்க போகுது அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரைக் பிரைஸ் புட்டுல இருக்கிறத நீங்க பை பண்ணணும். இது எல்லாமே ஆப்ஷன் பையர்ஸுக்கு. இப்போ இந்த சார்ட்டை வந்து ஃபுல் வியூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட்டோட கரண்ட் பிரைஸ் இன்னைக்கு மார்க்கெட் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, 17,500க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் 17,500 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு நான் இப்ப வியூ பண்றேன். ஓகே ஓகே. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க வச்சு இந்த சார்ட்டை நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு இந்த கால் சைட்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் எல்லோ கலர்ல உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கும். இதுக்கு கீழே ஒயிட்டா இருக்கும். அதே மாதிரி புட்டுல கீழே இருக்க ஏரியாவை உங்களுக்கு எல்லோ கலர்ல மார்க் ஆயிருக்கும், மேல இருக்கிறது ஒயிட் கலரா இருக்கும். இது எதனால அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் செயின்ல இந்த மணி, அத்த மணி, அவுட் ஆஃப் மணி அப்படின்ட்டு 3 டைப் இருக்கு. இந்த மணி அப்படிங்கிறது இந்த 17,500க்கு உள்ள இருக்கிறது. 17,400, 17,300 இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மணி. அத்த மணி அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, கரண்ட் டைம்ல என்ன 17,500 அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரைக் வந்து அத்த மணி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 17,500 அப்படிங்கிறது கால் சைட்ல அத்த மணி.
அவுட் ஆஃப் மணி அப்படின்னா நமக்கு 17,600 17,700 அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணி. இது எல்லாமே கால் சைடுக்கு. இதே மாதிரி நீங்க புட் சைட்ல வந்தீங்க அப்படின்னா புட் சைட்ல 17,600 17,700 இது எல்லாமே இந்த மணி. அதே மாதிரி 17,550 அப்படின்னு வந்தது அப்படின்னா அது அந்த மணி. அவுட் ஆஃப் மணி அப்படின்னா இந்த 17,300 17,200 அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் எக்ஸலா கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்கமிங் டேஸ்ல வரப்போற டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டி இருக்கனால தான் இந்த வீடியோல இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மேல இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னுட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸ்ட்ரைக் பிரைஸ் பக்கத்துல அடுத்து இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னா பிட் பிரைஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்ஸ் எந்த பிரைஸ்ல பை பண்றாங்க அப்படிங்கிற வேல்யூ இந்த ஏரியால இருக்கும். பிட் குவான்டிட்டி அப்படிங்கிறது எந்த பிரைஸ்ல அவங்க எத்தனை குவான்டிட்டி பை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வேல்யூ இந்த லைன்ல இருக்கும். அடுத்ததா ஆஸ்க் பிரைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆஸ்க் பிரைஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த பிரைஸ்ல எவ்வளவு பேர் வந்து செல் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த ரோல இருக்கும். எவ்வளவு குவான்டிட்டி செல் பண்றாங்க அப்படிங்கிறது ஆஸ்க் குவான்டிட்டில இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது நேத்தோட கான்ட்ராக்டை விட இன்னைக்கான கான்ட்ராக்ட்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் அப்படிங்கிற லைன்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எல்டிபி அப்படிங்கிறது லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஆப்ஷன் செல்லர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து செல் பண்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. அதோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன் தான் எல்டிபி அப்படின்னுட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஐவி அப்படிங்கிறது வால்டிலிட்டி, அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல எவ்வளவு வால்டிலிட்டி இருக்கு அப்படிங்கறத மீனிங் பண்றதுதான் இந்த ஐவி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வால்யூம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வால்யூம் அப்படிங்கிறது எவ்வளவு கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வால்யூம் அப்படிங்கிற இந்த லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். சேஞ்ச் இன் ஓஐ அப்படிங்கிறது எவ்வளவு கான்ட்ராக்ட் வந்து கரண்ட் டைம்ல பை அண்ட் செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது சேஞ்சிங் ஓஐ அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஓஐ அப்படிங்கிறது எவ்வளவு கான்ட்ராக்ட் ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிறது இந்த ஓஐ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ மேல இருக்க இந்த சார்ட்ல இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இது சார்ட் ஜூம்ல இருக்கனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியரா வியூ ஆயிருக்காது. பட் இதுல நீங்க ஜூம் அவுட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இருக்க நேமுக்கான டீடைல் வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ பண்ணிக்க முடியும். இந்த பேஜ்ல கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா நமக்கு எண்ட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புட்ல டோட்டலா எவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படின்னுட்டும், அதே மாதிரி புட்ல எவ்வளவு ஓப்பன் கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்ட்டு நம்மளால பார்க்க முடியும். இதே சேம் இந்த சைடு கால்ல எவ்வளவு வால்யூம்ஸ் இருக்கு, அதே மாதிரி கால்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு இதுக்கான டோட்டல் வேல்யூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே பாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல இந்த சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வியூ பண்ணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன். இதோட கண்டினியூட்டி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்றேன். ஏன் அப்படின்னா நான் நாளைக்கு அப்லோட் பண்ண போறோம் அந்த வீடியோ தான் முக்கியமான வீடியோ. அந்த வீடியோவை இதை எக்ஸ்பிளைன் பண்ணாம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.